நீங்கள் பார்க்குற சேனல் பேர் கிரிப்டோகரன்சி தமிழ். இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா சேனல் நம்ம கிரிப்டோகரன்சி பிரைஸ் பிக்சர் வந்து கிரிப்டோகரன்சி டெக்னிக்கல் ஆன்சர் பற்றி வீடியோ போடுவோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம BTC யூஎஸ்டி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டெய்லி டைம் வச்சிருக்கேன். ப்ரைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா $90,362 இருக்குங்க. ஸோ ப்ரைஸ் இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா ஒரே ரேஞ்சுக்குள்ளே கன்சல்டேட் ஆகின்னு இருந்தது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரேஞ்சை விட்டு பிரேக் அவுட் ஆயிடுச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது ரேஞ்சை விட்டு பிரேக் அவுட் ஆகல. ஆனால் இப்போவும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கன்சல்டேட்டில் தான் இருக்குது. ஆனால் இப்போ வந்து பிரேக் அவுட் ஆகிற ஸ்டேட்டஸில் இருக்குதுங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இனிமேல் வந்து நம்மளுக்கு ரெகுலராகவே வீடியோ வரும். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. புதுசாக வரவங்க ஸோ லைக் போடாதவங்க லைக் போட்டுருங்க. ரைட், ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணின்னு இருக்குது அப்படின்றது நம்ம பார்ப்போம். ஸோ ஆல்ரெடி நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சப்ளையை நான் கொடுத்துருப்பேன். அதே மாதிரி இந்த டிமாண்டையும் நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ இது இல்லாமல் இதுக்கு மேலே ஒரு சப்ளை இருக்குது பார்த்தீங்களா? இந்த சப்ளையும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ 100,000 ரேஞ்சில் வந்து இதுக்கு மேலே ஒரு சப்ளை இருக்குது, அதையும் நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ ப்ரைஸு இப்போ கரெக்டாக என்ன பண்ணின்னு இருக்கேன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த சப்ளையை மேலே போய் கேண்டல் க்ளோஸ் வைக்கல. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சப்ளைக்கு மேலே போய் கேண்டல் க்ளோஸ் வைக்கல. அதே மாதிரி இந்த சப்ளையை பிரேக் பண்ணி கீழேயும் க்ளோஸ் வைக்கல நேற்று. ஓகேங்களா? இந்த சப்ளைக்குள்ளே தான் ப்ரைஸ் வந்து ட்ரேட் ஆகின்னு தான். சரிங்களா? இன்னைக்கு தான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலைல தான் ப்ரைஸு இந்த சப்ளையை உடச்சி கீழே வந்திருக்கான். இன்றைக்கி டெய்லி கேண்டல் க்ளோஸ் வந்து இந்த சப்ளைக்கு கீழே க்ளோஸ் வச்சுதுன்னா ஃபர்தராக ப்ரைஸு இங்கே கீழே வரும். ஸோ ப்ரைஸு என்ன பண்ணின்னு இருக்குது அப்படின்றது பார்த்தோன்னா ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு கன்சல்டேஷன் இருந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ கடந்த ஒரு 1.25 மாதமாக பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல கன்சல்டேட் ஆகின்னு இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போது என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபஸ்ட்டு இந்த ரேஞ்சு கன்சல்டேட்டு, அதுக்கப்புறம் இந்த ரேஞ்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச், அதாவது ஒரு பெரிய கோடு, அந்த பெரிய கோட்டுக்குள்ளே மிடில் கோடு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கோடு. ஓகேங்களா? அந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கான் அப்படின்றது பார்த்தோன்னா இதுக்கு மேலே ஃபஸ்ட்டு வந்து இந்த மேலே இருக்க ரேஞ்சை வந்து உடச்சிட்டான். ஓகேங்களா? ஸோ அதாவது நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். இதுதான் ரேஞ்சு. திரும்ப என்ன பண்ணியிருக்கான்னா இந்த இடத்துல கன்சல்டேட்டு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த ரேஞ்சுக்குள்ளே கன்சல்டேட். அதாவது இது ஒரு ரேஞ்சு, இது ஒரு ரேஞ்சு, இது ஒரு ரேஞ்சு. புரியுதுங்களா? ஸோ இது ரேஞ்சு 1ன்னு வச்சுக்கிட்டா இது வந்து ரேஞ்சு 2. ஓகேங்களா? இது வந்து ரேஞ்சு 3, 1 2 3 கான்செப்ட். ஓகேங்களா? 1வது ரேஞ்சுக்குள்ளே 2வது ரேஞ்சு, 2வது ரேஞ்சுக்குள்ளே 3வது ரேஞ்சு. சரிங்களா? 3 ரேஞ்ச் இருக்குது. இப்போ என்ன பண்ணியிருக்கான்னா இந்த ரேஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ரேஞ்சுக்கு மேலே பிரேக் பண்ணியிருக்கான். மேலே தெரியுதுங்களா? ஸோ இந்த ரேஞ்சுக்கு மேலே பிரேக் பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்லாமல் இந்த 2வது ரேஞ்சை கூட டச் பண்ணியிருக்கான். இந்த ரேஞ்சுக்கு மேலே பிரேக் பண்ணிவிட்டு இந்த 2வது ரேஞ்சை டச் பண்ணியிருக்கான். ஸோ இப்போ என்ன பண்ணும் மார்க்கெட்டு, என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி போனான்னா நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இப்படி வரணும். அதாவது இந்த 3வது ரேஞ்சோட லோவும் இந்த 2வது ரேஞ்சோட லோவையும் எடுக்கணும். இப்போ என்ன பண்ணியிருக்கான், ஃபஸ்ட்டு ரேஞ்சோட ஹையையும் செகண்ட் ரேஞ்சோட ஹையையும் எடுத்தாலையா, அதே மாதிரி தேர்டு ரேஞ்சோட ஹையும் செகண்ட் ரேஞ்சோட ஹையும் எடுத்தாலைங்களா, அதே மாதிரி தேர்டு ரேஞ்சோட லோவும் செகண்ட் ரேஞ்சோட லோவையும் எடுக்கணும். எடுத்துட்டு அப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இப்படி போனால் இல்லைங்களா, இந்த ரேஞ்ச், அதுக்கப்புறம் இந்த ரேஞ்ச், அதுக்கப்புறம் இந்த ரேஞ்ச். சரிங்களா? இதுக்கு மேலேயும் ஸ்டாப் லாஸு, இதுக்கு மேலேயும் ஸ்டாப் லாஸு, இதுக்கு கீழே ஸ்டாப் லாஸு, இதுக்கு கீழே ஸ்டாப் லாஸு, இங்கேயும் ஸ்டாப் லாஸு, இங்கேயும் ஸ்டாப் லாஸ், இவ்வளோ லிக்விடிட்டி இருக்குது. சரிங்களா? இப்போ இது மேலே போயிட்டு தேர்டு ரேஞ்சோட லோவையும் தேர்டு ரேஞ்சோட ஹையையும் செகண்ட் ரேஞ்சோட ஹையும் எடுத்துட்டா. இப்போ என்ன பண்ணணும்னா இப்படி வந்துட்டு தேர்டு ரேஞ்சோட லோவையும் செகண்ட் ரேஞ்சோட ஹையும் எடுக்கணும். அகெயின் இப்படி மேலே போயிட்டு அதுக்கப்புறம் இப்படி கீழே வரும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. சரிங்களா? அதாவது இருக்கிற ஸ்டாப் லாஸை மேலேயும் கீழே சேர்ந்துருக்க ஸ்டாப் லாஸை ஃபுல்லாகவே எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு சினாரியோ நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதாவது எப்படின்னா ஒரு ஹையு, மறுபடியும் லோவு, திரும்பவும் ஹையு, திரும்பவும் லோ. ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் வந்து டைரக்ஷன் எப்படின்றது பார்க்கணும். சரிங்களா? ஸோ இது ஒரு கான்செப்ட். 2வது கான்செப்ட், அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே ஒரு சப்ளை, இங்கே ஒரு சப்ளை,
வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுதுனால கொஞ்சம் நிறைய வளர்றேன். ஸோ அது தப்பாத்துக்காதீங்க. ஸோ அடுத்தடுத்து வீடியோ போடும்போது கொஞ்சம் இதாகும். ஓகேங்களா, கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே ஒரு சப்ளை, இங்கே ஒரு டிமாண்டு, இங்கே ஒரு சப்ளை, இங்கே ஒரு டிமாண்ட். சரிங்களா, ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து நம்மளுக்கு ப்ரைஸை ட்ரேட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதாவது ஐஇ லோவு, ஐஇ லோவு. ஓகேங்களா, இது எல்லாம் இதான பிறகு அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் வந்து ட்ரெண்டை கன்ஃபார்ம் பண்ணும். இது ஃபுல் லிக்விடிட்டியை எடுத்துகிட்ட பிறகு தான் ஒன்று இது பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னா கீழே போகும், இல்லை இங்கேருந்து புஷ் பண்ணி மேலே போகுதுன்னா மேலே போகும். சரிங்களா, அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த குட்டி ரேஞ்சில் கன்சல்டேட் ஆனால் இல்லைங்களா, இப்போ ஒரு பெரிய ரேஞ்சில் கன்சல்டேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது ஒரு வியூ. ஓகேங்களா, ஸோ ரெண்டாவது வியூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸு இப்போ இப்படி மேலே போனான்னா திரும்ப புல் பேக் எடுத்துகிட்டு அகெயின் புஷ் கொடுத்து மேலே போனான்னா அங்கேருந்து நம்மளுக்கு கீழே வருவான். ஓகேங்களா, கீழே வந்துட்டு ஒரு புல் பேக் மாதிரி எடுத்துகிட்டு அப்புறம் கீழ் நோக்கி போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. கீழ் நோக்கி போயிடுவான். சரிங்களா, இது வந்து அப்படியே டவுன் ட்ரெண்டுக்கான சினாரியோ. இன்னொன்று அப் ட்ரெண்டுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மேலே போய் இங்கே கீழே வந்தானுங்களா, இப்படி டைரெக்டாக அவன் கீழே வந்துட்டு திரும்ப மேலே வந்துட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து இந்த ரேஞ்சை தொட்டுட்டு அப்படியே அப் ட்ரெண்டு போகிறதுக்கு சான்சஸ், அது ஒரு சினாரியோ. ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3 ப்ராபபிலிட்டி இருக்குது. சரிங்களா, ப்ராபபிலிட்டி 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜிக்ஸாக். ஓகேங்களா, இது ஒரு ஜிக்ஸாக். சாரி வந்துட்டு போயிட்டு இங்கே வருதா இந்த ஜிக்ஸாக். இதுக்கப்புறம் தான் டைரக்ஷன் கன்ஃபார்ம் ஆகும். ஏன்னா இது ஒரு ஸ்விங் நடந்துச்சு, திரும்ப 2வது ஸ்விங்கு, 3வது ஸ்விங்கு, 4வது ஸ்விங். ஓகேங்களா, இந்த ஸ்விங்கு முடிஞ்ச பிறகு தான் டைரக்ஷன் கன்ஃபார்ம் ஆகும். டைரக்ஷன் என்ன கன்ஃபார்ம் ஆகும், இங்கேருந்து மேலே போயிட்டானா மேலே போயிடுவான், இங்கேருந்து அப்படி உடச்சி கீழே வந்தானா அப்படியே கீழே வந்துடுவான். சரிங்களா, இது ஒரு இது வந்து கன்சல்டேஷனுக்கு ஜிக்ஸாக். சரிங்களா, ரெண்டாவது வந்து பியரிஷ்க்கு. பியரிஷ்க்கு என்னென்னா மேலே போயிட்டு கீழே வந்துட்டு அகெயின் இந்த இடத்துல போயிட்டு இங்கேருந்து புஷ் கொடுத்து கீழே வந்து அப்படியே இது வந்து டவுன் ட்ரெண்டுக்கு போயிடும். ஓகேங்களா, இது வந்து டவுன் ட்ரெண்டுக்கான சினாரியோ. 3வது சினாரியோ என்னென்னா, இது வந்து புல்லிஷ்கான சினாரியோ. சரிங்களா, ஸோ இப்படி வந்துட்டு நேராக கீழே வந்துட்டு உடச்சிட்டு திரும்பவும் கீழே வந்து இங்கேருந்து புஷ் பண்ணி மேலே போகணும். அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு இன்வர்ஸ் ரிட்டர்ன் சொல்கிற ஃபார்மேஷன் நடக்க வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா, இது வந்து 3வது சினாரியோ. சரிங்களா, இந்த மாதிரி வந்துச்சுன்னா இது அப் ட்ரெண்ட் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி 3 சினாரியோ நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. என்ன ப்ரோ 3 சினாரியோ சொல்லி ஏதாவது ஒரு சினாரியோ தான் நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியுமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது இப்போதைக்கு முடியாது. ஏன்னா ப்ரைஸு ரேஞ்சுக்குள்ளே இருக்குது. ஓகேங்களா, ஸோ அந்த ரேஞ்சை விட்டு வெளியில் வந்து டைரக்ஷன் கன்ஃபார்ம் ஆன பிறகு தான் நமக்கு இதுதான் ரேஞ்சு அப்படின்றது சொல்ல முடியும். சரிங்களா, அந்த ரேஞ்சுக்குள்ளே இல்லாத வரைக்கும், அதாவது ரேஞ்சை விட்டு வெளியில் வராத வரைக்கும், ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் எந்த பக்கம் வேணாலும் மார்க்கெட் மூவ் ஆகலாம். ஏன்னா மார்க்கெட் இப்போது பையர்ஸும் செல்லர்ஸும் சம பலத்தில் இருக்கிற இடத்துல இருக்குது. ஓகேங்களா, அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ இயர்லி கேண்டல். ஸோ இயர்லி கேண்டல் என்ன பண்ணியிருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஒரு டோஜி டைப்பில் ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகேங்களா, ஒரு பியரிஷ் கேண்டலாக பிரிண்ட் ஆகிருக்கு, ஒரு டோஜி டைப்பில். ஓகேங்களா, ஸோ டோஜியில் ஸ்பின்னிங் டாப் டைப்பில் வந்து ஒரு இயர்லி கேண்டலாக ஃபார்ம் ஆகிருக்கு. இது ஒரு பியரிஷ் கேண்டலாக இருக்குது. சரிங்களா, ஸோ அப்போது இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்றது பார்த்தோன்னா, நம்மளுக்கு புல்லிஷ் ஆகணும் அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இந்த 74, அதாவது இந்த இயர்லி கேண்டலோட லோக்கு கீழே போயிட்டு ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து மேலே போகணும். அப்போ தான் அந்த புஷ்ஷு கிடைக்கும். சரிங்களா, ஏன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இந்த கேண்டல் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த கேண்டலோட ஹை ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்றது பாருங்களேன். ஸோ இந்த கேண்டலோட ஹை ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,26,000. இந்த கேண்டலோட லோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 74,000. அதாவது கிட்டத்தட்ட கரெக்டாக கணக்கு பண்ணிங்கன்னா ஒரு $50,000 வந்து இந்த கேண்டலோட ரேஞ்ச். ஓகேங்களா, இந்த கேண்டலோட ரேஞ்ச் வந்து $50,000. அதோட சென்டர் ப்ரைஸாக பார்த்தீங்கன்னா $100,000. சரிங்களா, ஸோ $100,000ன்றது ஒரு ரவுண்டு ஃபிகர் நம்பர். ஓகேங்களா, அது பிட்காயின் மாதிரி இருக்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100,000ன்றது ஒரு மிகப்பெரிய எமோஷனான ஒரு நம்பர். சரிங்களா, சைக்காலஜி நம்பர். சரிங்களா, ஏன்னா பிட்காயின் ட்ராவலாக வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 0.030 சென்ட் 0.01 சென்ட்லேருந்து ட்ராவல் ஆகி மேலே வந்து இப்போ 100,000 ரேஞ்சில் வந்து டச் ஆகிருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல போன வருஷம் கேண்டலை பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே கீழெல்லாம் வாங்கியிருப்பாங்க தெரியுங்களா, அவங்களாம் வந்து இந்த இடத்துல வந்து செல் பண்ணியிருக்காங்க.
ஓகேங்களா. ஸோ கீழே வாங்கினவங்க, அதாவது கீழே நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா இந்த $10,000 கீழே வாங்கினவங்களுக்கு இந்த $100,000 ஒரு பெரிய நம்பர். ஓகேங்களா. ஸோ அதனால் அந்த இடத்துல வந்து செல் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு இடிஎஃப், ஓகேங்களா, இடிஎஃப்ன்ற ஒரு கான்செப்ட் வந்திருக்கு இல்லைங்களா. ஸோ அவங்க வந்து பை பண்ணுறாங்க. ஸோ அதனால் இந்த இடத்துல என்ன நடந்ததுன்னா, ஒரு இந்த மாதிரி ஒரு கேண்டல் ஃபார்மேஷன் ஆகுனா அதோட அர்த்தம் என்னென்னா பையருக்கும் செல்லருக்கும் சண்டை அப்படின்றது அர்த்தம். ஸோ நம்ம லாரன்ஸ் நம்ம பேய்க்கும் சண்டை, அந்த மாதிரி தான் இங்கே வந்து பையர்ஸ்க்கோ செல்லர்ஸ்க்கோ சண்டை. யார் வந்து இந்த இடத்துலேருந்து ப்ரைஸை புஷ் பண்ண போகிறாங்கன்றது ஃபைட் நடந்துருக்கு. ஓகேங்களா. ஸோ அந்த ஃபைட்டு நடந்த இடம் தான் இது. சரிங்களா. ஸோ இப்போ இந்த ஃபைட்டில் யார் ஜெயிக்கணும் அப்படின்றது அடுத்த கேண்டல் ஃபார்மேஷனில் தான் தெரியும். ஓகேங்களா. யார் ஜெயிச்சாங்களோ அந்த சைடு தான் மார்க்கெட்டு போகும். ரைட். ஓகே. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்கன்னா கீழே வாங்கினவங்களா செல் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இடிஎஃப் பெரிய பெரிய இன்ஸ்டியூஷனல் வாங்கினவங்களா இந்த இடத்துல வந்து பை பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ அதனால தான் பையும் செல்லு நடந்ததுனால இந்த மாதிரி கேண்டல் ஃபார்மேஷன் ஆயிருக்கு. இப்போது இன்கேஸ் நம்மளுக்கு இந்த 74,000, அதாவது 96,000 போகாமல் 100,000 96,000க்கு மேலே போகாமல் ப்ரைஸ் இந்த 74,000க்கு கீழே வந்துட்டு ஏதோ ஒரு ரேஞ்சை தொட்டுட்டு ப்ரைஸ் அகெயின் புஷ் பண்ணி மேலே போகிறான்னு வச்சுக்கோங்களேன். அகெயின் ப்ரைஸ் புஷ் பண்ணி மேலே போனான்னா இது வந்து ஒரு புல்லிஷ் வியூவாக ஃபார்ம் ஆகி ப்ரைஸ் வந்து நல்லாவே மேலே போகும். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கீழே வாங்கினவங்க தான் வந்து அப்போ அந்த இடத்துல வாங்கினவங்களா பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷனல்ஸோ பெரிய பெரிய இவங்களாம் இருந்திருக்க மாட்டாங்க. ஓரளவுக்கு நார்மலான இவங்க தான் வாங்கியிருப்பாங்க. ஸோ அவங்களாம் வந்து இந்த இடத்துல வந்து செல் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா. ஸோ அப்போ என்ன நடந்திருக்கும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அந்த செல்லர்ஸ் எல்லாமே இங்கே வந்து க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க அவங்க பொசிஷனை. ஓகேங்களா. லாங் டேர்ம் செல்லர்ஸ்லாம் வந்து இந்த இடத்துல வந்து செல் பண்ணி பொசிஷனை க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போது இந்த இடத்துல இந்த லோக்கு கீழே வந்த பிறகு, அதாவது போன வருஷத்தோட கேண்டலோட லோக்கு கீழே வந்த பிறகு நம்ம அகெயின் பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ்லாம் வந்து அகெயின் அவங்க வாங்கினாங்கன்னா இப்போ இந்த இடத்துல செல் பண்ணுறதுக்கு பெரிய செல்லர்ஸ் யாரும் இருக்க மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணும் மார்க்கெட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் நம்மளுக்கு இதுக்கு கீழே வந்துட்டு மேலே போனா, ஓகேங்களா, இது கீழே வந்துட்டு மேலே போனால் அடுத்து மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் மூவுக்கு ரெடியாகி ப்ரைஸ் மேலே போகும். அடுத்து இந்த ரேஞ்சிலலாம் நம்மளுக்கு செல் பண்ண மாட்டாங்க. இந்த ரேஞ்சை தாண்டி ப்ரைஸு மேலே போகும். ஓகேங்களா. இது வந்து புல்லிஷ்க்கு. இதே வந்து பியரிஷ்க்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேண்டல் லோக்கு கீழே வந்து கேண்டல் க்ளோஸ் வச்சுன்னா அகெயின் ப்ரைஸ் வந்து டீப்பராக வந்து கீழே வரத்துக்கு சான்சஸ் வந்துடும். ஓகேங்களா. ஸோ அது இன்னும் ஃபார்மேஷன் ஆகலை, அது வரும்போது நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. இது ரெண்டுமே இன்னும் ஃபார்மேஷன் ஆகலை. பட் ஆனால் உங்களுக்கு ஒரு இது ஒரு நாலேஜுக்காக நான் அதை சொல்கிறேன். சரிங்களா. போன வருஷம் நடந்தது இந்த இடத்துல என்ன நடந்தது பார்த்தீங்கன்னா, பையர்ஸ்க்கோ செல்லர்ஸ்க்கோ வந்து அந்த இடத்துல சண்டை நடந்தது. அதனால தான் பெரிய பெரிய லெவலில் எந்த பெரிய மூமெண்ட்டும் இல்லாமல் கேண்டல் பார்த்தீங்கன்னா ஒரு நியூட்ரல் ஃபேஸில் க்ளோஸ் வச்சுருக்கு. ஓகேங்களா. ஏன்னா அந்த நம்பர் அந்த மாதிரி நம்பர் சைக்காலஜி நம்பர் 100,000. சரிங்களா. ஸோ இப்போதைக்கு பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் என்ன பண்ண போகிறான் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இங்கேருந்து புஷ் பண்ணி மேலே போகிறானா இல்லைனா கீழே வந்து இந்த டிமாண்டை டச் பண்ண போகிறானான்றது பார்ப்போம். ஸோ ஆல்ரெடி நான் சப்ளை டிமாண்டு ரெசிஸ்டன்ட் எல்லாமே வரைஞ்சி கொடுத்துட்டேன் உங்களுக்கு. ஸோ எல்லாமே நீங்களும் நோட் பண்ணி வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ரேஞ்சுக்கு வரும்போது என்ன ரியாக்ஷன் கொடுக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த சப்ளை நான் ஏற்கனவே கொடுத்தேன், கரெக்டாக அந்த சப்ளையில் தான் ரியாக்ஷனு. ஸோ அகெயின் கீழே வந்துன்னா கண்டிப்பாக இந்த டிமாண்டும் நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன், இந்த டிமாண்டில் ரியாக்ஷன் நடக்கும். ஓகேங்களா. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது மார்க்கெட்லன்றது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க, அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. கடைசியாக நெக்ஸ்ட்டில் மட்டும் சொல்லிக்கிறாங்க, நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லி இதெல்லாமே என்னோட ஓன் அனாலிசிஸ்க்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முன்னே நீங்களே ஒரு ஓன் அனாலிஸ் பண்ணிட்டோ இல்லை உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர் கேட்டோ டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.